அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சமோசா தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதோட 4 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி மேஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சமோசாவெல்லாம் சீல் பண்ணுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சமோசாவை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சு இந்த மைதா மாவு பேஸ்ட்டையும் போட்டு சீல் பண்ணிடலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஷீட்டையுமே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சமோசாவெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆனியன் பஜ்ஜி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான சன்னா சாட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி சன்னாவை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, சாட் மசாலா, பெப்பர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்லேயே ஜிகர் தண்டா ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்ஷால்லா இந்த ரெசிபியை நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னோட இஃப்தார் மெனு இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.